Hi students, இப்போ நம்ம exercise 1.3 problem solve பண்ண போகிறோம். First question பாருங்க. ஒரு function கொடுத்துட்டாங்க f equal to x, y such that x, y belongs to natural numbers and this y is equal to 2x. அதாவது x போல 2 மடங்கு இருக்கும், அதுதான் y. ஓகேவா? Be a relation on n. Find the domain, codomain and range. ஓகேவா? இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபைனலாக இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எஃப்பை வந்து முதல்ல எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ், ஒய் அந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் அவுட் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ், ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்னால இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 அண்ட் ஸோ ஆன், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ இங்கே என்ன மேப் பண்ணுறோன்னா எக்ஸும் இது தான், ஒய்யும் இது தான். ஓகேவா? ஆனால் y வந்து என்ன சொல்கிறாங்க, 2x மட்டும் மேப் ஆகும். ஓகேவா? அதாவது இது நான் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா எக்ஸ் வந்து இந்த மாதிரி போகும், 1 2 3 இப்படி போகும், இது எக்ஸு. ஓகேவா? y வந்து என்ன சொல்கிறாங்க, 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? அப்போ இங்கேயும் ஒய்யும் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் சீக்வன்ஸ் தான், ஆனால் y ஈக்குவல் டு 2xன்னு சொல்கிறாங்க. அப்போது x ஈக்குவல் 1ன்னா 2x வந்து 2ஆக இருக்கும், x equal to 2x is equal to 4 இருக்கும். ஸோ இந்த மேப்பிங் இப்படி கண்டினியூ ஆகிட்டே போகும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், y equal to 1 into 2 2. ஓகேவா? அடுத்தது 2 into 2 4, அடுத்தது 3 into 2 6. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 6 வந்துச்சுன்னா 3 to 6 மேப் ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அதுதான் இங்கே ஒய்யோட வேல்யூ எழுதியிருக்காங்க. சரியா? அடுத்தது அப்போ எஃப்ங்கிறது என்ன, இந்த மேப்பிங் தான். இந்த மேப்பிங் 1, 2 2, 4 3, 6 இந்த மேப்பிங் தான் எழுதியிருக்காங்க. 3, 6 4, 8 அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து டொமைன்னா என்ன, எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூமே டொமைனு. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து டொமைன் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது, ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே பாருங்கள், டொமைன் ஆஃப் ஆர் வந்து 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும். ஓகேவா? எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் டொமைன். அதே மாதிரி கோடொமைன்கிறதும் இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுதான் வந்து கோடொமைன். ஓகேவா? அப்போ கோடொமைனும் அதே தான், 1 2 3 போய்கிட்டே இருக்கும், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ரேஞ்ச் ஆஃப் ஆருங்கிறது இதில் எது மட்டும் மேப் ஆகுது, இங்கே பாருங்கள், y equal to x அந்த பார்ட்டு மட்டும் தான் ரேஞ்ச். இப்போ 2 இருக்குது. ஓகேவா? 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, இந்த மாதிரி போகுது, ஆல் ஈவன் நம்பர்ஸ். அதுதான் உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ஆர் இருக்கும். இங்கே பாருங்கள், r is equal to 2 4 6 8 10 and so on. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? அப்போ நம்ம அவங்க கேட்டதில் டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம், கோடொமைன் கண்டுபிடிச்சிட்டோம், ரேஞ்சும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் என்ன, இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூக்கும் நம்ம மேப் பண்ணிட்டோம். 1க்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் என்ன, 2க்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் என்ன, 3க்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் என்ன, 4க்கான கரஸ்பாண்டிங் இமேஜ் என்ன. அப்போ எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூக்கும் நான் மேப் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அதே மாதிரி ஒய்க்கு, ஒயில் கண்டிப்பாக எக்ஸோட எல்லா வேல்யூக்கும் ஒரு மேப்பிங் இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்கும் மேப்பிங் இருக்குது. அப்போது டொமைனில் உள்ள எல்லா வேல்யூஸுக்கும் மேப்பிங் இருக்குது. அந்த மேப்பிங் வந்து கண்டிப்பாக ஒரு யூனிக் வேல்யூ தான். இப்போ 2க்குன்னா 4 தான், 1க்குன்னா 2 தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லா வேல்யூக்குமே ஒரு யூனிக் மேப்பிங் இருக்குது. சரியா? ரைட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், எக்ஸுங்கிற ஒரு செட்டு கொடுத்தாச்சு. டெட்டர்மைன் வெதர் த ரிலேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இது என்னோட எக்ஸு, இது என்னோட ஒய், ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸு சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸு, இதுதான் எக்ஸு. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இஸ் இட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தெரியுது, எக்ஸோட வேல்யூ ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணால் இதனுடைய ரேஞ்ச் தெரிஞ்சிடும். ஓகேவா? கோடொமைனும் தெரிஞ்சிடும். ஓகேவா? கோடொமைன்னா எக்ஸ் டு என் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க 3 4 6 8 3 4 6 8. அடுத்தது இங்கே பாருங்கள், எக்ஸ் டு என்னன்னு எடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் கோடொமைன். கோடொமைன் வந்து உங்களுக்கு ஆல் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? அப்போ நான் இப்படி எழுதிக்கலாம், 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன். இதுதான் வந்து
செட் n ஓகேவா. இந்த x2nல இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் x, f of xக்கு ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. முதல்ல f of 3 இதில் xக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா you will be getting 10. அதே மாதிரி f of 4 போட்டிங்கன்னா you are getting 17, f of 6க்கு 37, 8க்கு 65. அப்போ நமக்கு என்ன மாதிரி வேல்யூஸ் கிடைக்குதுன்னா இங்கே பாருங்கள், சப்போஸ் 3னா this 3 is mapped to 10, 4னா 4 is mapped to 17, சரியா. 6னா 6 is mapped to 37, அதே மாதிரி 8 is mapped to 65. அப்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸில் உள்ள எல்லா வேல்யூஸும் மேப் ஆகிருக்கு, எல்லாத்துக்குமே யூனிக்காக தான் மேப் ஆகிருக்கு. ஓகேவா, அதாவது எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கு, அது ஒரு கண்டிஷன். இன்னொன்று வந்து எல்லா நம்பர்ஸுமே வந்து ஒரு யூனிக் நம்பரை தான் மேப் பண்ணுது. இப்போ 3 வந்து ஒரு இடத்துல 10, இன்னொரு இடத்துல 14 அப்படி சொல்ல. 3னா 10 தான், 4னா 17 தான். அப்போ கண்டிப்பாக இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுதான் இங்கே ஃபைனலாக கொடுத்துருங்க. எஸ், ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். சரியா, ரைட். இப்போ இதில் டொமைன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டொமைன்னா 3, 4, 6, 8 இதுதான் டொமைன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். கோடொமைன்னா கோடொமைன்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கோடொமைன். அதில் ரேஞ்ச் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால் 10, 17, 37, 65 இதுதான் வந்து ரேஞ்ச். சரியா, ரைட். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, x is equal to this, evaluate the 4 conditions. அப்போ f of -1ன்னா இந்த xங்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு f of -1 கிடச்சிரும். இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல -1ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் f of -1. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா f of 2a கேட்டிருக்காங்க. f of 2aன்னா எங்கெல்லாம் x இருக்கோ இந்த இடத்துல, ஓகேவா, f of 2a கால்குலேட் பண்ணுறேன். எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2a சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 2a ஹோல் ஸ்கொயர், இங்கே 2a சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும், 4a ஸ்கொயர் - 10a + 6. சரியா, மறுபடியும் f of 2 கேட்டிருக்காங்க. f of 2னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இந்த சம் பொறுத்தையும் 0 கிடைக்குது, அதுதான் f of 2. சரியா, அடுத்தது கடைசி என்ன கேட்டிருக்காங்கன்னா f of x - 1 கேட்டிருக்காங்க. அதாவது எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் x - 1 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். சரியா, அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இது -5x -+5 +6 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சரியா, கிராஃப் ரெப்ரசென்டிங் த ஃபங்க்ஷன் f of x is given in figure 1.16. it is clear that f of 9 is equal to 2. அப்படியா, f of 9 equal to 2ன்னு சொல்கிறாங்க, இருக்குதா? f of 9 is equal to 2. எஸ். ஓகே, இப்போ இதிலிருந்து அவங்க சில கொஸ்டின்ஸை வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஃபைண்ட் த ஃபாலோவிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of 0. f of 0ன்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், இந்த 0ங்கிற இடத்துல இதுதான் f of 0. இந்த இடத்துல வேல்யூ என்ன? 9. ஓகேவா, அப்போ f of 0 is equal to 9. அதே மாதிரி f of 7 கேட்டிருக்காங்க. f of 7க்கு இது இந்த இடத்துல என்ன வேல்யூ காட்டுது? 6 காட்டுது. ஓகேவா, அடுத்தது f of 2, f of 10 கேட்டிருக்காங்க. f of 2ன்னா அது இந்த இடத்துல மீட் பண்ணுது 6, f of 10ன்னா 0. ஓகேவா, அப்போ 6, 0. ஓகே, ஸோ நமக்கு எல்லா ஆன்சருமே கரெக்டாக வந்துடுச்சு. ரைட்டா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x is equal to 1. ஓகேவா, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் f of x is equal to 1. ஓகேவா, அப்போ எங்கே f of x equal to 1ன்னு வருது? இந்த இடத்துல தான் f of x equal to 1ன்னு வருது. இப்போ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸோட வேல்யூ ஒரு 9.5 கிட்ட வருது. செக் பண்ணிடலாமா? எக்ஸாக்ட்லி. ஓகேவா, f of x equal to 1 when the value of x is equal to 9.5. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? describe the following domain and range. ஓகே, டொமைன் அண்ட் ரேஞ்சை கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டொமைன்கிறது வந்து இந்த வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ். டொமைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 10 வரைக்கும் போகுது. ஓகேவா, இது வந்து ஒரு கண்டினியூவான இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா, அப்போ டொமைன் பாருங்கள், 0ல் ஆரம்பிக்குது, 0, 1, 2 up to 10. இதுதான் உங்களுடைய டொமைன். சின்ஸ் இது வந்து
நம்ம வெறுமனே 0 மட்டும் எடுக்கிறது கிடையாது, 1 மட்டும் எடுக்கிறது கிடையாது. 0.5, 1.5, 1.7, 2.7, 2.6, 3.54 எல்லாமே வரும். ஏன்னா இது ஒரு கண்டினியூஸான ஃபங்க்ஷன். ஓகே, அப்போது ஆக்சுவலாக டொமைன்கிறது வந்து இதுதான் கரெக்டு. நீங்கள் இப்படி டொமைன் வேல்யூஸ் எழுதுனா அது தப்பு. வெறுமனே இது 0, 1, 2, 10, அதாவது 10 0லேருந்து 10, 11 வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான டொமைன். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கிராஃப் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் கரெக்ட். எக்ஸ், ஓகேவா? டொமைன் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 10க்குள்ளே இருக்கும். அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ரியல் நம்பருங்கும் போது உங்களுக்கு 0.5 எல்லாமே வந்துடும். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் வந்து எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து மேக்ஸிமம் 9 வரைக்கும் போகுது ரேஞ்சு. அப்போது ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 to 9. இது கரெக்டு கிடையாது, இதுதான் எக்ஸாக்ட். இது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ப்ராப்பர் ரேஞ்சு. ரேஞ்ச் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸோட வேல்யூ 0 to 9க்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். 0.5 இருக்கலாம், 0.7 இருக்கலாம், 0.99 இருக்கலாம். ஓகேவா? அப் டு 9.0 வரைக்கும் போகும். ஓகேவா? சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? what is the image of 6 under f? What is the image of 6 under f? Image of 6 எங்க இருக்கு? 6 what is the image of 6? image of 6னா இதனுடைய இமேஜ் கேட்குறாங்க. இதனுடைய 6ஓட இமேஜுங்கிறது இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும். 6ஓட இமேஜுங்கிறது 5. ஓகேவா? அதாவது f of 6 வேல்யூ கேட்டிருக்காங்க. image of 6 is equal to 5 வந்துருச்சா? அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சது. அடுத்த சம் பாருங்கள். f of x கொடுத்துட்டாங்க. if x not equal 0, ஏன்னா x equal 0ன்னு கொடுத்தா இன்டெஃபினைட் வேல்யூவாக மாறிடும். அதனால் x not equal 0 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் திஸ். அப்போது இந்த f of xங்கிற பிளேஸில் முதல்ல f of இந்த x plus 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். 2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க f of x வேல்யூ இப்படி இருக்குது. இதில் முதல்ல எனக்கு f of x plus 2 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால் எக்ஸுங்கிற வேல்யூ இருக்கிற இடத்துலலாம் x plus 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸுங்கிற வேல்யூ இருக்கிற இடத்துலலாம் x plus 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்தது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணால் எனக்கு வந்து f of 2ஓட வேல்யூ இப்படி கிடைக்குது. இப்போ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி இருக்குது. +9 - 9 கேன்சல் ஆயிரும். 2x by xல x கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இதில் முதல்ல என்ன கேட்காங்கன்னா f of 0 + f of 1 by 2 கேட்குறாங்க. அப்போது எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -3 கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சரியா? பாருங்கள், f of 0 is equal to -3, f of 1 equal to -1. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -4/2 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் f of x equal 0. இந்த f of xோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா, இந்த f of xோட வேல்யூ, இந்த என்டையர் f of x வேல்யூ equal to 0, அதாவது 2x - 3 = 0 இருந்தால் வாட் இஸ் எக்ஸ்? அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், f of x 0னா 2x - 3 = 0ன்னு அர்த்தம். தென் x is equal to 3/2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் வந்து ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் f of x is equal to x. இந்த என்டையர் f of xே வந்து இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா வாட் இஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், f of x equal to xன்னா 2x - 3 equal to x. x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் ஃபைனலாக x equal to 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எக்ஸ்பெக்டட் ஆன்சர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் கொஸ்டின். f of xக்கு f of x equal to f of 1 - xனா எக்ஸோட வேல்யூ என்ன? நமக்கு தெரியும் f of x வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. f of 1 - xனா எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் 1 - xன்னு ரீப்ளேஸ் பண்ணி அந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணால் உங்களுக்கு x வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் சம்மு f of 1 - x கால்குலேட் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் 1 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ணி they are getting this value -2x - 1. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f of x is equal to f of 1 - xனா இதுதான்
அவங்க கொடுத்துருந்த எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இந்த மைனஸ் 2x இங்கே வரும்போது ப்ளஸ் 2xஆக மாறிடும். இந்த மைனஸ் 3 இங்கே வரும்போது ப்ளஸ் 3ஆக மாறிடும். சிம்பிளிஃபை பண்ணால் 4x = 2 கிடைக்கும். ஸோ x = 1/2ங்கிறதா ஃபைனல் ஆன்சர். சரியா? இது இதோட அடுத்த சம் பாருங்கள். An open box is made from square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in figure 1.7. Express the volume V of the box as a function of x. இது ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு தீப்பெட்டி, ஓகேவா? அல்லது இது ஒரு தீப்பெட்டி செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, இதனோட என்டையர் லென்த்து வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு தீப்பெட்டி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் லென்த்துமே என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் டெல்லிங் அஸ் 24 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. இப்போது இந்த 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 ஸ்கொயரில் இந்த 4 கார்னரையும் அழகாக ஒரு சிசர் எடுத்து கட் பண்ணி தூக்கிடுறாங்க. ஓகேவா? ஒரே அளவு உள்ள ஒரு 4 கார்னரை வந்து இந்த இடத்துல கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸ்கொயர், அதான் 2வது பாயிண்டில் சொல்கிறாங்க பாருங்கள். பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் த கார்னர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அதை மடக்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே எல்லா இதுலேயுமே இங்கே பாருங்கள், அப்போ இந்த பக்கத்தில் இருந்து இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு. அப்போ முதல்ல வந்து 24 சென்டிமீட்டர் இருந்துச்சு. இப்போது இங்கே ஒரு எக்ஸு கட் பண்ணிட்டாங்க, இங்கேயும் ஒரு எக்ஸு கட் பண்ணிட்டாங்கன்னா 24 மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு தட் இஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் 2x தான் இப்போ இருக்கும். இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சைடுக்கு 24 மைனஸ் 2x இருக்கும். அப்போ இந்த சைட்லேயும் இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டா இங்கேயும் இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும், 24 மைனஸ் 2x தான் இருக்கும். 4 பக்கமுமே அப்படி தான் இருக்கும். இதையும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 24 மைனஸ் 2x தான் இருக்கும். இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 24 மைனஸ் 2x. இப்போ இப்படி கட் பண்ணால் தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டியோட ஓப்பன் பாக்ஸை பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ் as a function ஆஃப் எக்ஸ். ஓகேவா? வால்யூம் வியை ஒரு ஃபங்க்ஷனாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஆஃப்டர் கட்டிங் த ஸ்கொயர்ஸ் we will get the cuboid. இதுக்கு பேர் தான் cuboid. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தீப்பெட்டி ஓப்பன் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் cuboid. ஓகேவா? அப்போ cuboidோட வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா cuboidோடைய லென்த்து தெரியணும், அதனோட பிரெத்து தெரியணும், அதனோட ஹைட்டு தெரியணும். ஓகேவா? லென்த்துங்கிறது இதுதான் லென்த்து. ஓகேவா? லென்த் வந்து 24 மைனஸ் 2x. பிரெத்துங்கிறது இதுதான் பிரெத்து. இந்த கேஸில் இந்த பக்கமும் இதே லென்த்து தான், இதே வேல்யூ தான் இருக்கும். அப்போது லென்த்தும் பிரெத்தும் இந்த கேஸை பொறுக்கும், இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் லென்த்தும் பிரெத்தும் சேமாக தான் இருக்கும். இப்போ சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சில தீப்பெட்டி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்போ இது லென்த்து இது பிரெத்துன்னு மாறும். ஓகே, அந்த இடத்துல பிரெத் மாறும். ஆனால் இந்த கேஸில் ஸ்கொயரை தான் கட் பண்ணியிருக்கனால லென்த்து பிரெத்து எல்லாமே சேம் தான். இதுதான் லென்த்து, பிரெத்தோட வேல்யூவும் இதே தான் வரும். ஹைட்டுன்னா இது எவ்வளோ உயரம் இருக்குது, எக்ஸ் ஹைட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ் ஹைட்டு தான் நம்ம இவ்வளோ தான் நம்ம கட் பண்ணி மடக்கணும். அப்போது இதனோட ஹைட்டு வந்து எக்ஸு. இந்த 3 வேல்யூ தெரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், லென்த் ஆஃப் கியூபாய்டு கொடுத்தாச்சு, இது லென்த்து. பிரெத் ஆஃப் கியூபாய்டு கொடுத்தாச்சு, ரெண்டுமே லென்த்து பிரெத்து ரெண்டுமே சேம் தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு. அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு வந்து 2x. எப்படி? ஹைட் ஆஃப் த கியூபாய்டு வந்து இதுதான் ஹைட்டு, எக்ஸு தானே வரணும். ஆமாம், இங்கே பாருங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு. இது வந்து எக்ஸு தான். சரியா? ஹைட்டு வந்து எக்ஸு தான். ஏன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தானே இதில் எவ்வளோ கட் பண்ணோம், இதனுடைய லென்த்து வந்து எக்ஸு தானே. ஓகேவா? இது ஒரு ஸ்கொயர் தானே சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேயும் எக்ஸு தான். அப்போ எக்ஸு தான் கட் பண்ணோம், அந்த உயரத்துக்கு தான் நம்ம மடக்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது வந்து எக்ஸு தான். ஓகேவா? பிரிண்டிங் மிஸ்டேக்கு, இது வந்து எக்ஸு தான். இப்போது வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. நான் சொன்னேன்ல, இந்த ஃபார்முலா தான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு. லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ லென்த்து நமக்கு தெரியும், பிரெத்தும் சேம் தான், ஹைட்டு வந்து எக்ஸு. இப்போ இந்த ரெண்டு சேம் வேல்யூ. அப்போ 24 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி வெளியில் இங்கே இன்னொரு எக்ஸ் இருக்குது. இப்போ இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் a ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர், b ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர், அப்புறம் வந்து மைனஸ் 2ab பார்த்தீங்கன்னா மைனஸ் 96x வரும். வெளியில் இன்னொரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். அந்த எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இப்போது
என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூமை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ V இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே காமனாக நம்ம வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே தான் பாலினாமியல் ஆர்டரில் இருக்காங்க. முதல்ல 4x³ மைனஸ் 96x² ப்ளஸ் 576x. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ V ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு இதுதான் மெயின். V ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம எழுதணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வால்யூம் மாறும். ஓகேவா? x = 1ன்னா ஒரு வால்யூம் கிடைக்கும், x = 1ன்னா ஒரு பர்டிகுலர் வால்யூம் வேல்யூ கிடைக்கும், x = 2ன்னா இன்னொரு வால்யூம் கிடைக்கும், x = 3ன்னா இன்னொரு வால்யூம் கிடைக்கும். அப்போது எக்ஸோட எல்லா வேல்யூக்கும் எனக்கு இங்கே கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கிடைக்கும், கோடொமைனில் வேல்யூ கிடைக்கும். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ஃபைனலாக நம்ம முடிக்கும்போது இந்த V ஆஃப் எக்ஸுங்கிறது முக்கியம். அப்போ தான் அதை ஃபங்க்ஷனாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு நீங்கள் என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஒய்யில் வந்து ஒரு கரஸ்பாண்டிங் மேப்பிங் இருக்கும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன். அதுதான் அங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த வால்யூம் V ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்ட் f of x equal to 3 minus 2x. Find x such that f of x square equal to f of x whole square. ஓகேவா? அப்போ f of x ஸ்கொயர்னா எக்ஸுங்கிற இடத்துல எங்கெல்லாம் x வேல்யூ பார்க்குறீங்களோ அதெல்லாம் x ஸ்கொயர்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். f of x ஹோல் ஸ்கொயர்னா இந்த டேர்மே வந்து ஸ்கொயர் பண்ணிடணும். அவ்வளோதான். சரியா? இங்கே பாருங்கள், f of x ஸ்கொயருங்கிறது இப்படி போட்டிருக்காங்க. எக்ஸுங்கிற வேல்யூவெல்லாம் x ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணும். f of x ஹோல் ஸ்கொயர்னா இந்த கொடுத்துருக்க டேர்மை ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டா நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இப்படி வரும், ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி வரும். சரியா? அப்போது அடுத்தது என்ன பண்ணுறோம், இங்கே -2x², எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ எல்லா வேலையுமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு ரைட் சைடில் 0 ஆக்கிடுறோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -6x² 12x - 6 வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே இதை 6ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டு சைடும் 6ஆல் டிவைட் பண்ணால் இது எப்படி மாறின்னு பாருங்கள். ரெண்டு சைடுமே 6ஆல் டிவைட் பண்ணால் -x², இங்கே ப்ளஸ் 12 2x - 1 = 0. இப்போ ரெண்டு பக்கமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் x² - 2x + 1 = 0. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பெருக்குனா 1 வரணும், சுருக்குனா -2 வரணும். அப்போது -1 × -1 வந்து +1 ஆகும். ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு -2 கிடைக்கிறோம். ஓகேவா? அப்போ x - 1 x - 1 that is equal 0. அப்போ x is equal to +1ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்த சம் என்ன, a plane is flying at a speed of 500 km/h. ஓகேவா? ஒரு ஃப்ளைட் வந்து 500 km/h போகுது. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் ஸ்பீடுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடு கூட டைமை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? டிஸ்டன்ஸு டின்னு வச்சுட்டோம்னா ஸ்பீடு வந்து நம்ம ஆல்ரெடி இதுதான் ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீடு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ 500. டைம் வந்து டி ஹவர்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ டின்னு கொடுத்தாச்சு. அப்போது டி இஸ் ஈக்குவல் டு 500 × t. சரியா? ஸோ நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் டிஸ்டன்ஸ் டி. அவ்வளோதான், முடிஞ்சது. d = 500t. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. உங்கள் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த டைமிங் வந்து வேரி ஆகும். சரியா? இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் சம் எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. adjacent table depicts length of a person's forehand and their corresponding height கொடுத்துருக்காங்க. அதாவது forehand அப்புறம் அந்த forehand height. forehand தான் x axisன்னு வச்சுக்கிறோம், ஐ மீன் டொமைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதனுடைய இன்ச்சஸ் வந்து ஒயில் கொடுத்துருக்காங்க. இதுதான் f of x. ஓகேவா? f of x நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் ஒய். அதை கொடுத்துட்டாங்க. பேஸ்ட் ஆன் த டேட்டா ஸ்டூடெண்ட் ஃபைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட்டு, இதை தான் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹைட்டு அண்ட் ஃபோர்ஹேண்ட் லென்த்து எக்ஸு. ஓகேவா? ஃபோர்ஹேண்ட் லென்த்தை டொமைன் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹைட்டை வந்து டொமைன்
ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, வேர் ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போது சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னன்னு பாருங்கள், செக் if this relation is a function. இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அவங்க இந்த ஃபங்க்ஷனை டேபிள் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ 35 is mapped with 56, 45 is mapped with 65, 50 is mapped with 69.5, 55 is mapped with 74. அப்போது எக்ஸ் டொமைனில் உள்ள எல்லா வேல்யூஸுமே மேப் ஆயிடுச்சு, ஒரு யூனிக் வேல்யூக்கு மேப் ஆயிடுச்சு. ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ் டொமைனில் உள்ள சேம் வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் 35க்கு நமக்கு 2 வேல்யூ இல்லை, 35க்கு ஒரு யூனிக் வேல்யூ தான் இருக்குது, 45க்கு யூனிக் வேல்யூ தான் இருக்குது. இப்போ எல்லா வேல்யூக்கும் மேப்பிங் நடந்துருச்சு, அதாவது டொமைனில் உள்ள எல்லா வேல்யூஸ்க்கும் மேப்பிங் நடந்துருச்சு. ஆப்வியஸாக திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் ஏதாவது விட்டு போயிருந்து 55க்கு தெர் இஸ் நோ மேப்பிங் அப்படின்னா தென் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன், தென் இட் இஸ் எ ரிலேஷன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்காங்க, ஃபைண்ட் ஏ அண்ட் பி வேல்யூ. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஏ அண்ட் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, டேபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏதாவது 2 பேர் எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 35,56 இந்த ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பேர் எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, 35னா என்ன அர்த்தம், எக்ஸ் வேல்யூ, 56னா ஒய் வேல்யூ. ஸோ ஒய்ங்கிற பிளேஸில் 56ஐயும் எக்ஸுங்கிற பிளேஸில் 35 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 56 is equal to 35a plus b. அதே மாதிரி இன்னொரு பேர், ஏதோ ஒரு பேர், இந்த ரிமைனிங் உள்ள அவைலபிள் பேரில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ let's take the second pair 45,65. அப்போ அதில் இது எக்ஸு, இது ஒய்யோட வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷனில் அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு ஏபி வேல்யூ கிடச்சிரும். இப்போ ரெண்டுலேயும் அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ ஆப்வியஸாக இந்த பியும் கேன்சல் ஆயிரும். 65லேருந்து 56 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். 45a மைனஸ் 35ஏனா ரிமைனிங் 10a கிடைக்கும். அப்போ ஏங்கிறது 9/10. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 9/10 என்ன அர்த்தம், a இஸ் ஈக்குவல் டு 0.9 அர்த்தம். சரியா? 9/10 இஸ் ஈக்குவல் டு 0.9, a ஈக்குவல் டு 0.9. ரைட்டா? அடுத்தது ஏ வேல்யூ இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஏ வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 56 35 இந்த ஏக்கு பதிலாக 0.9 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் பி இருக்குது. இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 31.5 கிடைக்கும். இப்போ பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த 31.5 இந்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 56 மைனஸ் 31.5. இங்கே பாருங்கள், இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 0ல் 5 போகாது. ஸோ 1 கடன் வாங்குறேன், 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே ரிமைனிங் வந்து 5 இருக்கும். ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4, 5ல் 3 போச்சுன்னா 2. ஓகேவா? ஸோ டோட்டலாக பியோட வேல்யூ 24.5. ஸோ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பியோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் என்ன, ஓகே அடுத்த கொஸ்டின் என்னன்னா இதுதான் அடுத்த கொஸ்டின். ஃபோர் ஹேண்ட் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருந்தால், ஓகே ஆக்சுவலாக இப்போது ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சதுனால நம்ம ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுத முடியும். ஓகேவா? y ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5 சச் தட் ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது. ஓகேவா? இதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபோர் ஹேண்ட் லென்த் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது இப் த ஃபோர் ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டராக இருந்தால் ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் அதை சரியாக காப்பி பண்ணல, ஹைட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, ஃபோர் ஹேண்ட் லென்த்து கொடுத்துருவாங்க இஸ் 40 சென்டிமீட்டர், அப்படின்னா ஹைட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபோர் ஹேண்ட் லென்த்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வேல்யூ, சம் எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு வாட் தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் ஒய் வேல்யூ, அதாவது ஹைட் என்ன. ஒய் ரெப்ரசன்ட் ஹைட்டு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் ஒய் ரெப்ரசன்ட் ஹைட்டு, எக்ஸ் ரெப்ரசன்ட் ஃபோர் ஹேண்ட் லென்த்து தான். இப்போ 40 கொடுத்துட்டு அப்போ ஹைட்டு என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சு. ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5 ஏபி வேல்யூலாம் தெரிஞ்சிருச்சு. அதனால் இனிமேல் எதை கேட்டாலும் நம்ம இது பண்ணிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 40, ஃபோர் ஹேண்ட் லென்த் 40 இருந்தால் இந்த ஒய் வேல்யூ என்ன, அதாவது ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 0.9 × 40 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 36 வரும். ஐ மீன் ஆக்சுவலாக 360 வரும். நம்ம ஒரு
ஃப்ராக்ஷன் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ 36 ஆகும். அடுத்து இது 24.5. ஸோ 36 கூட 24.5 ஆட் பண்ணால் இங்கே ஒரு 5, 6 4 10 மீதி 1, 3 2 5 1 6. ஸோ 60.5 இதுதான் அதோட ஹைட்டு. அதே மாதிரி ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து 53.3 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபோர் ஹேண்ட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? அப்போது ஹைட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒய் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஒய் வேல்யூ வந்து 53.3. ஓகேவா? அவங்க கேட்குறது ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் நமக்கு ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூ தெரியும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 53.3ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பி வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த 24.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் 53.3 மைனஸ் 24.5 என்ன வரும் பாருங்கள். 3ல் 5 போகாது. 13ல் 5 போச்சுன்னா 8. இங்கே ஆல்ரெடி 1 கடன் வாங்கிட்டோம். 2ல் 4 போகாது. 12ல் 4 போச்சுன்னா மறுபடியும் 8. இங்கே 4 இருக்கும். 4ல் 2 போச்சுன்னா 2. ஓகேவா? ஸோ 28.8. தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0.9x இருக்குது. ஓகேவா? 28.8 இஸ் ஈக்குவல் டு 0.9x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. ஓகேவா? x இஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. மேலே இங்கேயும் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 288/9 கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 27 மீது 1 18 29 18 32 சென்டிமீட்டர் தான் இதனுடைய லென்த்து. ஃபோர் ஹேண்ட் லென்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். ரைட்? அவ்வளோதான்.